அசாஃபில், கெட்டவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வருது, கெட்டவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வருது, நல்லவர்கள் கீழே இருந்துக்கிட்டு இந்த என்ன செய்ய கெட்டவர்கள் தான் எல்லாரும் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காலம். அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கடா, அஹ்மதுல வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு அழகான ஒரு செய்தி, இன்னஹா சதஅதி அலன் நாஸ் சினூன ஹத்தா யுஸத்தகு ஃபீஹல், ஏமாற்றக்கூடிய ஒரு காலம் வரும் என்று சொல்லலாம். அந்த காலமே ஏமாற்ற காலமா தான் என்ன செய்யும் இருக்கும். யுஸத்தகு ஃபீஹல் காதிப், பொய்யனை பார்த்து அவன் சொன்ன சரிதான்ப்பா அப்படின்னு உண்மைப்படுத்திடுவாங்க. பொய்யனை பார்த்து அவன் சொன்ன சரியை உண்மைப்படுத்திடுவாங்க. யுகத்தபு ஃபீஹல் சாதிக், உண்மையாளனே அவன் பொய் சொல்றான்னு பொய்ப்படுத்திடுவாங்க. யுத்தமனு ஃபீஹல் ஹாயின், மோசடிக்காரன இவன மாதிரி ஒரு பேணுதலான ஒரு ஆள் இல்லைன்னு நம்பிடுவாங்க. வயஹூனு ஃபீஹல் அமீன் வயுஹவ்வனு ஃபீஹல் அமீன், நல்லவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, இவன் மோசடிக்காரன் இவன் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி விடுவார்கள். வயன்துகு ஃபீஹர் ருவைபிதா, ருவைபிதாக்கள் பேச ஆரம்பிப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ருவைபிதாக்கள் பேச ஆரம்பிப்பார்கள். கீல வபர் ருவைபிதா, ருவைபிதாண்டா என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்ற கால சஃபீஹ், மடேன், அறிவு கட்டவன், விளக்கம் இல்லாதவன். யதகல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா, ஆனா பொதுமக்களுடைய விஷயத்துல அவர் பேசுவார், மக்கள் கேட்டு கண்டிப்பாங்க. முக்கியமான செய்தி என்று அவர் சொல்றாருன்னு கேட்டு கண்டிப்பான். பொதுமக்கள விஷயத்தை அவர் பொறுப்படுத்தி பேசுவாரு. ஏன்னா அங்க வந்து பொறுப்பானவன் இப்ப ஒதுங்கிடுவான். சரியா, இது நம்மளுக்கு சரி வராது ஒதுங்கிடுவான். ஏன் இர்திஃபாவுல் அசாவில், கெட்டவர்கள் மேலே இருக்கிறாங்க. அப்ப பொதுமக்களுடைய விஷயத்துல அந்த தீர்வு இந்த தீர்வு யார் பேசுவான் தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரியாதவன் தான் பேசுவான். அப்படின்னா என்னன்னு தெரியாதவன் பேசுவான். யதகல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா அர்மர் உத்தாஃபி அஸ்ஸஃபீஹ், மடையர், மடையர்கள் பொதுமக்களுடைய காரியங்கள்ல பேசவே கூடாது. ஆனா அவங்களுக்கு இடம் கிடைக்காது, நல்லவர்களுக்கு கூட இடம் கிடைக்காது, ஒதுங்கிடுவாங்க. ஆனா இங்க அவன் தான் முன்னுக்கு இருப்பான், இங்க அவன் தான் முன்னுக்கு இருப்பான். அது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.